ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நான் சுரேஷ் பேசுறேன். சென்னை கார் சென்ஸ் அப்படின்ற ஸ்டோர்ல இருந்து உங்களுக்கு ஆலந்தூர், வேளச்சேரி, தாம்பரம் பிரான்ச் வச்சிருக்கோம். இப்போ பார்க்க போறது மஹிந்திரா ஸ்கார்பியோ அப்படின்ற காரோட ஹை அண்ட் ஆடியோ பத்தி தான். இந்த கார்ல நாங்க சூஸ் பண்ற ஒரு ப்ராடக்ட்ஸ் வந்து நாங்க கிக்கர், ஆடிசன் அண்ட் ஆல்பைன் அப்படின்ற பிராண்டோட ஸ்டீரியோ அப்கிரேட் பத்தி தான். அந்த கார்ல வந்து நாங்க என்டையர் காருக்குமே நாங்க டேம்பிங் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு கம்பெனியோட கோல்ட் ஹெச்டி அப்படின்னு டேம்பிங் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த கோல்ட் ஹெச்டி டேம்பிங் வந்து நாங்க கம்ப்ளீட் காருக்கு சூஸ் பண்ணிருக்கோம். விச் மீன் நாங்க ஃப்ளோர், டோர் கவர் பண்ணிருக்கோம். டேம்பிங் சொல்யூஷன்ஸ் வந்து நாட் ஒன்லி ஃபார் மியூசிக், இது வந்து ஒரு டிரைவிங் கம்ஃபர்டபுளுக்காகவும் இந்த டேம்பிங் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான ஸ்டஃபா கூட அமையும். இந்த கார் நாங்க யூஸ் பண்ண டேம்பிங்ஸ் எல்லாமே டாக்டர் ஆர்டெக்ஸ் அப்படின்ற ஒரு பிராண்டோட கோல்ட் ஹெச்டி அப்படின்னு டேம்பிங் தான் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த எல்லாமே வந்து 2.6 mm உள்ள ஒரு மெட்டீரியல் கூட. இது வந்து ஹை டெம்பரேச்சர்லயுமே மெல்ட் ஆகிறதுக்கான ரீசன்ஸ் அமையாது. ஏன்னா இந்த ப்ராடக்ட் எல்லாமே வந்து ஹை சென்டிகிரேட்டட் ஹீட்ல வந்து டெஸ்ட் பண்ண ஒரு டேம்பிங் சொல்யூஷன்ஸ் கூட. இந்தியன் டெம்பரேச்சர் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மே மந்த்ல ரொம்ப ஹையான டெம்பரேச்சர்ஸ் போக ஆரம்பிக்கும். அட் சேம் டைம் மெட்டல் அப்படின்றதால அந்த ஹீட்டை அப்சர்வ் பண்ணிட்டு அது வந்து இன்டூ டபுள் த டைம்ல உங்களுக்கு ஹீட்டை உள்ள கொண்டு வரும். அந்த பியூட்டில் கம்ப்ளீட்டா கவர் ஆகிறப்ப எந்த ஒரு டெம்பரேச்சர்லயுமே அந்த பியூட்டில் மெல்ட் ஆகி ஒழுகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. ஏன்னா நார்மலா டேம்பிங்ல வந்து அந்த மாதிரியான ப்ராப்ளம் அதிகமா ஃபேஸ் பண்ண வேண்டியது இருக்கும். இந்த மாதிரி பிராண்டடான டேம்பிங்ஸ் என்னைக்குமே போட்டாலுமே அந்த மாதிரி ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ண அவசியம் இல்லை. அதே சமயமே இந்த நாங்க கம்ப்ளீட் கார் டேம்பிங் ஃப்ளோர்ல போட்டதுக்கு மேலே நாங்க வந்து வைப்ரோ பேரியர் அப்படின்ற டேம்பிங் நாங்க வந்து ரெயின்போ அப்படின்ற கம்பெனி ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அது வந்து 4 mm திக்னஸ். அது வந்து ரோட் நைஸ் குறைக்கிறது டேம்பிங் ரொம்ப ஒரு யூஸ்ஃபுல்லான விஷயமா கூட அமையும். அதே சமயம் இந்த கார் வீல் ஆர்ச் டேம்பிங் பண்ணிருக்கோம். வீல் ஆர்ச் வந்து உங்களுக்கு கம்ப்ளீட் 4 வீலுக்கு மாத்தி கொடுத்துருக்கோம். அது வந்து டயர் நாய்ஸ் ரெடியூஸ் பண்றதுக்கு ஒரு பெரிய ஒரு சப்போர்ட்டிவா கூட அமையும். அந்த கார்ல வந்து நாங்க யூஸ் பண்றது வந்து ஆல்பைன் அப்படின்ற ஒரு பிராண்டோட D90 அப்படின்ற ஒரு ப்ராசஸர் யூஸ் பண்ணிருக்கோம். இந்த ஆல்பைன் D90 ப்ராசஸர் வந்து 12 channel ஆம்பிளிஃபையர் அண்ட் 14 channel ப்ராசஸர் கூட இந்த ப்ராடக்ட் வர ஆரம்பிச்சிடும். இது வந்து உங்களுக்கு பியூர் ஹைரஸ் ஆடியோ கூட உங்களுக்கு அது கொடுக்கும். அண்ட் இந்த ஒரு ப்ராசஸரை சோர்ஸ் பண்றதுக்காக நாங்க ஆட் பண்றது HDS 990 அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் யூஸ் பண்ணிருக்கோம். இதுமே வந்து ஸ்டேட்டஸ் சீரிஸ் தான். ஸ்டேட்டஸ் சீரிஸ்ன்றது ஆல்பைன்ல ஒன் ஆஃப் தி டாப் நாட்ச் சீரிஸ் கூட. HDS 990 வந்து உங்களுக்கு சோர்ஸ் வந்து டிஜிட்டல் மூலமா கொடுக்க ஆரம்பிக்கும். அந்த ஆப்டிகல் சோர்ஸ்ல உங்களுக்கு வந்து D90 க்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்றதால உங்களுக்கு லாஸ் எங்கேயுமே ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது. அண்ட் அந்த பிளேயருமே வந்து ஹைரஸ் ஆடியோ தான். அண்ட் ஹைரஸ் சூப்பர் ஆடியோ கூட இந்த மாடல் எல்லாமே இது வந்து டாப் நாட்ச் இந்த மார்க்கெட் இன்னைக்கு ஃபீல்ட்ல இருக்கிறது. அண்ட் இதுல ஃப்ரண்ட்ல நாங்க யூஸ் பண்றது வந்து HDZ 653 அப்படின்ற ஒரு 3-way காம்பனன்ட் வந்து சேம் ஆல்பைன் ஸ்டேட்டஸ்லயே போட்டிருக்கோம். இந்த கார் நாங்க 2 செட் போடுறோம். அதாவது ஃப்ரண்ட்ல ஒரு செட்டும் பேக்ல ஒரு செட்டும் போடுறோம். which means ஃப்ரண்ட்ல 3-way அண்ட் பேக்லயுமே 3-way. ஏன்னா இது ஒரு லாங் சோர்ஸ் கார்ன்றதால ஒரு சரௌண்டிங் எஃபெக்ட்டுக்காக இந்த ஆப்ஷன்ஸ் கொண்டு வந்திருக்கோம். அண்ட் இந்த கார் சப்வூஃபர்னு பாத்தீங்கன்னா கிக்கர் அப்படின்ற பிராண்டோட L7 அப்படின்ற ஒரு ஸ்கொயர் ஷேப் சப்வூஃபர் which is very powerful சப்வூஃபர் கூட 1000 watts ஈச் சப்வூஃபருக்கு வர ஆரம்பிக்கும். இந்த சப்வூஃபர் 2 ஊஃபர் போடுறோம். அண்ட் இந்த ஊஃபரை பவர் அப் பண்றதுக்கு யூஸ் பண்ற ஆம்பிளிஃபையர் வந்து கிக்கர் அப்படின்ற ஒரு பிராண்டோட மோனோபிளாக் ஆம்பிளிஃபையர் தான் யூஸ் பண்றோம். மாடல் வந்து 400.1 அப்படின்ற ஒரு ஆம்பிளிஃபையர் கூட. இது வந்து ஒரு சப்வூஃபருக்கு இண்டிவிஜுவல் ஆம்பிளிஃபையர் மாதிரி தான். ஏன்னா அந்த ஸ்பீக்கர்ஸ்க்கு வந்து இருக்கிற ப்ராசஸர்லயே பில்ட்-இன் ஆம்பிளிஃபையர் இருக்கிறதுனால நாங்க இதை மட்டும் அடிஷனல் ஆட் பண்ணி கொடுத்துருக்கோம். அண்ட் ஓச்சே அப்படின்ற ஒரு ஆடிசனோட 3.0 அப்படின்ற ஒரு மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கர் வந்து நாங்க ரூஃப்ல 4 பக்கம் சரௌண்டிங்காக இந்த ஸ்பீக்கர் நாங்க ஆட் பண்றோம். அண்ட் இந்த ஸ்பீக்கரை பவர் அப் பண்றதுக்கு நாங்க வந்து எமோட்டிவா அப்படின்ற ஒரு DTS ப்ராசஸர் இந்த கார் நாங்க ஆட் பண்ண போறோம். DTS அட்மாஸ் பண்றதுக்கு அந்த ப்ராசஸர் ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். ஆப்டிகல் சோர்ஸ் மூலமா எமோட்டிவாக்கு நாங்க ப்ராசஸரை கொடுத்துட்டு அந்த எமோட்டிவா அப்படின்ற ப்ராசஸர்ல இருந்து நாங்க அவுட் சோர்ஸ் ஆப்டிகல் மூலமா எடுத்து அதை D90 அப்படின்ற ப்ராசஸரை இன்பில்ட் பண்ணிட்டு நாங்க வந்து இந்த 4 மிட் ரேஞ்ச் ஸ்பீக்கருமே ஆட் பண்ண போறோம். ஒரு அடிஷனல் ஆம்பிளிஃபையர் மூலமா அந்த ஸ்பீக்கர்ஸ் எல்லாமே 4 பக்கமும் உங்களுக்கு ரூஃப்ல வர ஆரம்பிச்சிடும். சோ இந்த கார்ல ஓவராலா பாக்குறப்ப அரௌண்ட் உங்களுக்கு ஒரு 18 ஸ்பீக்கர்ஸ் கிட்ட கவர் அப் ஆகும். ஆடியோ வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஜிட்டலைஸ் ஆடியோ கூட. இந்த மியூசிக் வந்து எங்கேயுமே உங்களுக்கு லீக்கேஜஸ் இருக்கிறதுக்கான வாய்ப்புகளுமே கிடையாது. அண்ட் இந்த மியூசிக் வந்து நீங்க எல்லா விதமான சேனல்ஸையுமே நம்ம ஆக்சஸ் பண்ண போறோம். அண்ட் ஒரு பாட்டுக்குமே நம்ம வந்து இண்டிவிஜுவலா நாங்க ஃப்ரீக்வன்சி அலைன்மெண்ட்ஸ் மூலமா நாங்க செட் பண்ணிட்டு டைம் கரெக்ஷன் பண்ணி கொடுக்க போறோம். சோ அப்படின்றப்ப நம்ம ஸ்டேஜிங் பெர்ஃபார்மன்ஸ் கொண்டு வரதுக்கு இந்த ஆடியோ ரொம்ப ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும். அண்ட் இந்த கார் நாங்க வந்து ஒரு கம்ப்ளீட் ஆடியோவா நாங்க ஃபினிஷ் பண்ணி பாக்குறப்ப ஃபைபர் கிளாஸ் மோல்டிங் மூலமா ஸ்பீக்கர்ஸ் எல்லாம் ஆட் பண்ண போறோம். அண்ட் இந்த காருக்கு யூஸ் பண்ற வயரிங்ஸ் எல்லாமே கனெக்ஷன்ஸ் அப்படின்ற பிராண்டோட வயரிங் தான் யூஸ் பண்ணிருக்கோம். அது வந்து மேட் இன் இட்டாலி கம்பெனி தான். அந்த வயரிங் வந்து எந்த காரணத்துக்கு கொண்டு உங்களுக்கு காப்பர் பவுடர் ஆகிறதுக்கான வாய்ப்போ இல்லைன்னா டாக்ஸிக் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையவே கிடையாது. ஏன்னா இந்த வயர்ஸ் எல்லாமே வந்து மேட் பியூர் காப்பர் அண்ட் OFC கூட ஆக்சிஜன் ஃப்ரீ கேபிள்ஸ் மூலமா தான் இந்த கேபிள்ஸ் டிசைன் பண்ணி கொடுத்திருக்காங்க. அண்ட் இந்த ப்ராசஸ் வந்து நாங்க பேக்ல சப்வூஃபர்மே பாத்தீங்கன்னா நாங்க சப்வூஃபர் ஃபைபர் கிளாஸ் மூலமா மோல்டிங் பண்ணி தான் கனெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ப்ராசஸ்ல ஆன்கோயிங் ப்ராஜெக்ட் தான். இது ஒரு கம்ப்ளீட் விஷயம் வீடியோ நீங்க கூடிய சீக்கிரத்துல பாப்பீங்க. இந்த வேலையை நாங்க எவ்வளவு அழகா நாங்க கம்ப்ளீட் பண்ணி கொடுத்திருக்கோம் சொல்லிட்டு அது கூட நாங்க மல்டிமீடியாவை ஆட் பண்றோம். சோ பேக்ல ஹெட்ரஸ் டிவி அண்ட் அடிஷனலா போடுற ஒரு DVR பாக்ஸ் கனெக்டிவிட்டி அண்ட் இன்டர்நெட் சோர்ஸுக்காக டிஜிட்டல் டிவி எல்லாமே நாங்க இந்த கார் கனெக்ட் பண்ணிருக்கோம். இது எல்லாமே நீங்க கம்ப்ளீட்டா ஒர்க் ஃபினிஷ் பண்ணதுக்கு அப்புறமா இந்த வீடியோ நீங்க கம்ப்ளீட்டா நீங்க செக் பண்ணி பார்க்கலாம். ஆடியோ சாம்பிள்ஸுமே நாங்க இந்த கூடிய சீக்கிரத்துல ரிலீஸ் பண்றோம். இந்த மாதிரி ஆடியோ நாங்க எல்லா விதமான கார்களுக்கும் பண்ணிட்டு இருக்கோம். அண்ட் பேசிக் கார்ல இருந்து ஹை எண்ட் கார் வரைக்கும் நாங்க கம்ப்ளீட்டா அந்த ஆடியோ சொல்யூஷன் கொடுத்துட்டு இருக்கோம். இந்த மாதிரி தேவைகளுக்கு கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. தேங்க்யூ.